ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஜேகேவோட சிஇஓ கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே அன்றைக்கி நைட் ஜேகேயும் தேங்கும் ஒரு பப்புக்கு போயிருந்தாங்க. ஜேகே, அந்த பொண்ணு யாருடா? அது தெரிஞ்சிட்டு என்ன பண்ண போகிறேன்? சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். எனக்கு அந்த பொண்ணை பார்க்கணும் போல இருக்கே. நீ ஒன்றும் பார்க்க வேணும், அதுக்கான டைம் வரும்போது நானே காட்டுறேன். ஓகே. ஏன் மூஞ்சி இப்படி வச்சுருக்கா? அவளுக்கு தான் கால் பண்ண எடுக்க மாட்டோம். அவளுக்கு ஏதாவது வேலையாக இருக்கும்டா. காசுக்காக வர பொண்ணு தானே. நேரம் வேறு ஏதாவது ஒரு பையன் கூட இருப்பா. தேவம் அப்பெல்லாம் பேசாத. ஏண்டா நீ அவ்வளோ டயர்டாகிட்டியா என்ன? யார்கிட்டையும் போக முடியாத அளவுக்கு? ஏய் சரி, இந்தா இந்த சரக்கு எடுத்துக்கோ. ஓகே. தேவன் ஜீவனும் பப்பில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டேய் வா, அங்கே கேர்ள்ஸ்லாம் டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு போய் டான்ஸ் பண்ணிட்டு வரலாம். வேணாம் டேய், இன்றைக்கி எடுக்கலன்னா என்ன, நாளைக்கு கூப்பிடுடா, அவ்வளோதானே. சரி, நீ போய் டான்ஸ் பண்ணு, நான் கொஞ்ச நேரத்தில் வரேன். டேய் வா, வரேன்டா, நீ போ. ஓகே. தேங்கும் போய் அங்கே இருக்க கேர்ள்ஸ் கிட்டலாம் டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தேங்கு விட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு பொண்ணு ரொம்ப ஷார்ட்டாக கிளாமராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தா. ஜேகே வேகமாக அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அவள் ஷோல்டரை பிடிச்சி திருப்பி அவள் கண்ணத்துலேயே ஜேகே அடித்த அடியிலே அந்த பொண்ணு அப்படியே கீழே விழுந்தா. ஏய் ஐம் சாரி. ஜேகே என்னடா பண்ணுறான்? ஏய் அது சாரி. அந்த பொண்ணு கண்ணத்தை தடவிட்டு நின்றுட்டு இருந்தா. ஜேகே என்னடா பண்ணுறான்? ஜேகே அந்த பப்லேருந்து வெளியே கூட்டு வந்தோம். ஏய் என்னடா பண்ணிகிட்ருக்க? எதுக்குடா அந்த பொண்ணை போய் அடித்தா? அது 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 ஒன்றும் இல்லைடா. ஏய் என்னடா, எப்பயும் உங்ககிட்ட வர பொண்ணுங்களை தானே அடிப்பேன், இன்னைக்கு என்ன சும்மா டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்க பொண்ணை போய் அடிக்கிறேன்? என்னடா ஆச்சு உனக்கு? அது ஏய் அது ஒன்றும் இல்லை, போமா. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, கிளம்புமா. இதுக்கு மேலே நீ நினச்சாலும் இங்கே இருக்க முடியாது, நம்மளை விரட்டி விட்ருவாங்க, வா போகலாம். ஜேகே திரும்பி அகைன் இந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே நடந்து போனோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே ரொம்ப ஹாப்பியாக ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருந்தோம். என்னடா மூஞ்சி ஃபுல்லாக ஸ்மைலாக இருக்குது? அதுவா, ஒன்றும் இல்லை, இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகிடுச்சுல அதான். ஓ அப்படியா? தினமும் தான் டே ஸ்டார்ட் ஆகுது. அப்போல்லாம் அந்த ஸ்மைல் எங்கே வச்சுருந்தேன்? அப்போயும் என்கிட்ட தான் வச்சுருந்தேன். போமா. ஜேகே நீ ரொம்ப மாறிட்டா. அப்படியா? சரி போமா. ஏய் ஆஃபீஸ் முடிச்சுட்டு போகும்போது என் கூட வருவியா இல்லை? அது அப்போ சொல்கிறேன். ஜேகேயும் தேங்கும் ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாங்க. ஜேகே ரொம்ப ஹாப்பியான ஃபேஸோட ஒயினை தேடிட்டு இருந்தான். ஒயின் ஓரமாக ரொம்ப டல்லாக ரொம்ப சேடாக ஃபேஸ் வச்சுட்டு ரொம்ப பாவமாக நின்றுட்டு இருந்தான். ஜேகேக்கு ஒயினை பார்க்கவுமே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அதை சுத்தமாக காட்டிக்காமல் அப்படியே கோல்டாக ஃபேஸ் வச்சுட்டு அவனோட கேபினுக்கு போனோம். ஜேகே அவன் கேபின் போயிட்டு கேமராவில் ஒயினை பார்த்துட்டு இருந்தான். வந்துட்டியா? நேற்று ஈவினிங்லேருந்து ஒன்று அவ்வளோ மிஸ் பண்ணுறேன். எப்போ உள்ள வருவா? ஜேகே ஒயின் வருவாள்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ ஸோ என்னங்க? ஓகே. புது ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தானே அந்த டீம் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க சார். எந்த லெவலில் இருக்குது? தெரியலையே சார், நான் கேட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். ஓகே. எப்படி வருவேன்? இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்? ஜேகே அந்த சிசிடிவி கேமராவெலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவனோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்ச நேரத்துலையே எக்ஸ்கியூஸ் மீ சார். யா. ஜேகேக்கு ஒயின் வாய்ஸை கேட்டதுமே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஜேகே ஒரு பெரிய ஸ்மைலோடு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். ஒயின் மெதுவாக டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தான். ஒயினுக்கு அந்த ரூம்குள்ளே வரவே அவ்வளோ பயமாக இருந்துச்சு. அவள் கையில் வச்சுருக்க ஃபைலை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி அந்த கேபினில் நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டே அங்கே இருக்க சோஃபா டேபிள் எல்லாத்தையும் பார்த்துட்டே பயந்துட்டே உள்ள மெதுவாக நடந்து வந்தான். அப்படியே ஜேகேவை பார்த்தா அவளுக்கு இன்னும் பயமாக இருந்துச்சு. அவள் ஃபைலை டைட்டாக ஹோல்ட் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருந்தான். ஃபைல் இங்கே வா. சார் இங்கே வா சார். அது ஃபைல் செக் பண்ணி சொன்னீங்கன்னா இங்கே வான்னு சொன்னேன் சார். ஒர்க் எந்த லெவலில் இருக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னாங்க, அதான் ஃபைலை காட்டிட்டு வர சொன்னாங்க சார். நீங்கள் ஒர்க்கை செக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வான்னு சொன்னேன். அது ஒயின் மெதுவாக நடந்து ஜேகே பக்கத்தில் போய் நின்னான். ஜேகே ஒயினை இழுத்து அவனோட லேப்பில் உட்கார வச்சான்.
ஜேகேவை என்னை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உன்னை மிஸ் பண்ணேன். ஸோ உன்னை மிஸ் பண்ணேன். இந்த பாடியை, இந்த ஸ்மெல்லை அவ்வளோ மிஸ் பண்ணேன். நீ பப்புக்கெலாம் போவியா? நாங்களாம் போக மாட்டேன். தெரியும். நேற்று பப்பில் நான் வரல. தெரியும், அது நீ இல்லை. ஆனால் ஒன்றை மாதிரி இருந்தா பார்த்தது எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சு அது நீ இல்லைன்னு. ஸோ நீங்கள் ஃபைலை பார்த்தீங்கன்னா நான் கிளம்புவேன். ஏய், இப்போ தானடி வந்தேன், அதுக்குள்ளே என்ன? மார்னிங்லேருந்து நீ எப்போ வருவேன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபைலை பார்த்துட்டு தந்தீங்கன்னா நான் போவேன் சார். வெளியே வேலை இருக்கு. ஜேகேவை அந்த சீட்லேயே அப்படியே திருப்பி உட்கார வச்சோம். சார் என்ன பண்ணுறீங்க சார்? சொன்னோம் சார், என்னால் உட்கார முடியல சார். போயிடுங்க சார். ஏய், கொஞ்ச நேரம். சொன்னோம் போயிடுங்க சார், நான் வெளியே போகணும். ஏய், கொஞ்ச நேரம் தான் சார். டோர் கூட ஓப்பனில் தான் சார் இருக்கு சார். ப்ளீஸ் சார். ஏய், யாரும் வரமாட்டாங்க. என் பெர்மிஷன் இல்லாமல் யாருமே வரமாட்டாங்க. சொல்லுது. ஜேகே வேகமாக என்னோட பாட்டமெல்லாம் ரிமூவ் பண்ணோம். என்ன பண்ணுறீங்க சார்? இதெல்லாம் வேணாம் சார், ப்ளீஸ். ஏய், கொஞ்ச நேரம் அமைதியார். ஜேகே அவனோட பேண்ட் ஜிப்பையும் அன்ஜிப் பண்ணோம். சார் ப்ளீஸ். ஜேகே அந்த பொசிஷன்லேயே அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம். வேணாம் சார், ப்ளீஸ். ஏய், கொஞ்ச நேரம் மட்டும், ஓகேவா? சொன்னோம். வயனுக்கு சுத்தமாக கம்ஃபர்டபுளாகவே இல்லாமல், கொஞ்சம் கூட உட்கார முடியாமல், மூவ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். ஜேகே வயனை அவனுக்கு ஏற்ற மாதிரிலாம் மூவ் பண்ணி அவன் அப்படியே வயனை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். கால் வலிக்குது சார், ரொம்ப வலிக்குது சார். விட்டுங்க சார், ப்ளீஸ். வேணும் சார், ப்ளீஸ் சார். ஏய், கொஞ்ச நேரம் ப்ளீஸ் சார். ஏய், கொஞ்ச நேரம் தான், அவ்வளோதான். கொஞ்ச நேரம் மட்டும். ஓகே. ஜேகே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உன்னை டைட்டாக ஹக் பண்ணோம். உட்கார முடியல, கால் வலிக்குது. விடுங்க சார், ப்ளீஸ். ஓகே. ஜேகே வயனை அவன்கிட்ட இருந்து மெதுவாக மூவ் பண்ணோம். வயன் எந்திரிக்கவே முடியாமல் கஷ்டப்பட்டு இறங்கி நின்றுட்டு இருந்தான். ஏய், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நான் போகிறேன். கொஞ்ச நேரம் இரு, போகலாம். கோச்சில் சார், நான் போகிறேன். ப்ளீஸ் சார், நான் போகிறேன் சார், ப்ளீஸ். ஏய், என்னடி? சரி போ, அக்கேன்னு கூப்பிட்றேன். கொஞ்ச நேரம் அப்புறம். போ. ஃபைல் இருக்கட்டும், நீ போ. ஓகே. வயனுக்கு அந்த பொசிஷன் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். வயன் சரியாகவே நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு நடந்து அப்படியே வெளியே வந்தான். அவள் ஃபேஸெல்லாம் கை வச்சு வைப் பண்ணிவிட்டு அப்படியே போய் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். ஏய், என்னாச்சு வயன்? ஃபைல் சார்கிட்ட தான் இருக்கு. தரலையா? தரல. நீ போய் ஒர்க்கு பாருன்னு சொன்னாங்க. ஓ, ஓகே. அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஜேகே கால் பண்ணோம். ஹலோ சார், இதெல்லாம் ஓகே தான். இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வேணுமே. ஓகே சார், இதோ கொண்டு வரோம். ஓகே. ஜேகே வைன் வருவான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். சார், எஸ் சார், இந்தாங்க, இது பழைய ப்ராஜெக்டோடது. நீ எதுக்கு எடுத்துகிட்டு வந்தா சார்? இல்லை, வைன் என்ன பண்ணிகிட்ருக்கா? சார், இல்லை, அவள் தானே எடுத்துகிட்டு வருவா. ஆமாம் சார், நான் அவகிட்ட தான் கொடுத்தேன். டயர்டாக இருக்குன்னு சொன்னான், அதான் நான் கொண்டு வந்தேன். ஓ, ஒர்க் பண்ணுற இடத்துல அவளுக்கு என்ன டயர்ட் தெரில சார். ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லாக இருந்துச்சு, அதான். நான் அவளை கூப்பிட்டேன்னு சொல்லு. ஓகே சார். ஃபைல் இருக்கட்டும்,
நான் செக் பண்ணிட்டு ஒயின்ட்ட கொடுத்து விட்றேன். ஓகே சார். ஒயின் சார் ஒன்று கூப்பிட்டாங்க. இதுக்கு தெரில, கூப்பிட்டாங்க. இதுக்கு தெரியல, உன்னை கேட்டாங்க, நீ ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னேன். சரி போகிறேன். ஒயின் பயந்துட்டு உள்ள வந்தான். அவள் கால் ரெடி க்ராஸாக வச்சுட்டு சரியாக நிற்க முடியாமல் டேபிளை பேலன்ஸ் பண்ணி நின்றுட்டு இருந்தான். என்னாச்சு? சார் ஏன் வரல? சார் உன் டீம்லேருந்து என்ன ஃபைல்னாலும் நீ தான் எடுத்துகிட்டு வரணும், ஓகேவா? அது அது சார் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதான். இங்கே வா. சார் இங்கே வா. சார் நான் வெளியே போகிறேன், ஃபைல் மட்டும் தாங்க, நான் வெளியே போகிறேன். இங்கே வான்னு சொன்னேன். பையனும் மெதுவாக நடந்து ஜேகே கிட்டே போனோம். ஜேகே அவனோட ஹேண்ட் பிடிச்சி இழுத்து அவனோட மடியில் உட்கார வச்சோம். வேணாம் சார், ப்ளீஸ் சார், ரொம்பவே டயர்டாக இருக்குது சார், ப்ளீஸ் வேணாம் சார், ப்ளீஸ். ஜேகே வயனோட நெக்கில் அவனோட ஃபேஸ் வச்சுட்டு, டயர்டாக இருக்கா? ஆமாம் சார், ரொம்ப டயர்டாக இருக்குது. ஹெல்த்தியாக சாப்பிட மாட்டியா? சார் ஹெல்த்தியாக சாப்பிட மாட்டியா? சாப்பிடுவேன். அப்புறம் என்ன, சும்மா டயர்டாயிடுறேன். சும்மா சார், அது கால் வலிக்குதா? அது ஆமாம். கொஞ்ச நேரம் நான் மசாஜ் பண்ணவா? வேணாம் சார், வேணாம். என்ன? இல்லை வேணாம். சரி ஓகே, இந்த ஸ்டூல் சரியில்லைல்ல, உனக்கு கம்ஃபர்டான ஹைட்டில் இருந்திருந்தா பெயின் இருந்திருக்காது. உனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். இது பெஸ்ட்டான பொசிஷனும், ஸ்டூலோட ஹைட் தான் சரியில்லை, அது உனக்கு பெயினாக இருக்குது. சார் அது நான் போவா? என்னடி எப்போ பார்த்தாலும் போவான்னு? கொஞ்ச நேரம் இரு. வேணாம் சார், வலிக்குது. ரொம்ப வலிக்குதா? ஆமாம். இங்கேயா? அது என்ன, நான் தானே? சார் அது சரி ஓகே, ஒன்றும் பண்ணல. ஜேகே என்னோட ஃபேஸில் ஹேண்ட் வச்சு அவள் ஸ்கின்னை சாஃப்டாக ரப் பண்ணிகிட்டு இருந்தான். சார் இதெல்லாம் வேணாம், நான் போகிறேன் சார். போகலாம். ஜேகே அவனோட ஹேண்டை மெதுவாக அவனோட நெக்கு கொண்டு வந்தான். அப்படியே மெதுவாக சாஃப்டாக ரப் பண்ணிகிட்டு இருந்தான். சார் இதெல்லாம் வேணாம் சார், ப்ளீஸ் சார், நான் போகிறேன் சார். போகலான்னு சொல்கிறேன்லடி. என்ன இது? என்ன சார் இது? என்ன எதுவும் கடிச்சிருக்கா என்ன? அது அது சார். ஒயின் ஜேகே கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டேன். சார் அது அது என்ன எதுவும் கடிச்சிருச்சா? அது சார் நீங்கள் தான். வாட்? ஆமாம், நீங்கள் தான் கடிச்சு வச்சுருக்கீங்க. ஓ நானா? ஜேகே அவனோட தம் ஃபிங்கர் வச்சு அந்த பைட் மார்க்கை சாஃப்டாக ரப் பண்ணான். சார் அது நீ இப்படி சார்னு சொல்லாதடி, ஒரு மாதிரி இருக்கு. சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன், கையிடுங்க. இதுமா? ஆமாம். இதுமா? ஆமாம் சார். அவ்வளோ கடிச்சு வச்சுருக்கேனா? மார்க்கார அளவுக்கு அப்படியா கடிச்சு வச்சுருக்கேன்? ஆமாம் சார். வலிக்குதா? இல்லை இப்போ வலிக்கலை, அதெல்லாம் ஆறிடுச்சு. ஓ ஆனால் வலிச்சிருக்கும்ல? ஆமாம் இப்போ வலிச்சிச்சு. ஜேகே இந்த பைட் மார்க்கில் ஜேகே ஒவ்வொரு பைட் மார்க்லேயும் ஒயினுக்கு ஜேகேயோட வெட்டான லிப் அந்த பைட் மார்க் மேலாம் படுறது அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. ஒயினுக்கு அது அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஒயின் கண்ணை மூடி அந்த கிஸ் எல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா. ஜேகே அவனோட ஒரு ஹேண்ட் வச்சு ஒயினோட பாடியை மெதுவாக ரப் பண்ணான். ஜேகே ஒயினை கிஸ் பண்ணிட்டே அவள் ஷர்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் பட்டனை அன்பட்டன் பண்ணான்.
ஒயின் அது கூட தெரியாமல் அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணியே இருந்தான். ஜேகே ஒயின் கண்ணை பார்த்துட்டே இருந்தான். ஒயினுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு அவனுக்கு தோணுச்சு. ஒயினோட ஷர்ட்டை நல்லா மூவ் பண்ணிவிட்டு அங்கே இருந்த ஒவ்வொரு பைக் மார்க்லேயும் கிஸ் பண்ணிகிட்டே இருந்தான். போதும் போதும் சார். ஏய் உனக்கு பிடிச்சிருக்கல? உனக்கு பிடிச்சிருக்கல? அதெல்லாம் இல்லை. ஒயின் ஜேகே மடிலேருந்து டக்குன்னு நின்றுச்சா. ஏய் என்ன உனக்கு பிடிச்சிருக்கல? அதெல்லாம் இல்லை. நான் போகிறேன். ஏய் இன்னொரு கேஸ்னு உன் மனசு கேட்கல? அதெல்லாம் கேட்கல சார். நான் போகிறேன். ஏய் சாரி சாரி, எனக்கு தெரியல. நான் லைட்டாக தான் பெட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் காயமர அளவுக்கு கிடச்சிருக்கேன்னு சாரி. அது அது பரவாயில்ல சார். நான் போவா. ஒயின் ஈவினிங் எங்கள் ஹவுஸ் போமா? அது ஏய் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் மட்டும். உனக்கு கேபின் கம்ஃபர்டபுளாக இல்லைல்ல? கொஞ்ச நேரம் மட்டும். நோ நோ நான் வரமாட்டேன். ஸோ ப்ளீஸ் நோ. ஏய் ப்ளீஸ் டி, கொஞ்ச நேரம் தான், ரொம்பலாம் டைம் எடுத்துக்க மாட்டேன். கொஞ்ச நேரம் மட்டும் எனக்காக. ஸோ ப்ளீஸ் நோ சார், நான் வரல. ஏய் நீ என்ன கேட்டாலும் தரேன். கொஞ்ச நேரம் மட்டும்தான், நீ வர. ஸோ நோ நான் வர மாட்டேன். ஏய் என்ன, நான் தான் என்ன நாள் தரேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன? வா. நோ நான் வரல. நீ வர. ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சதும் நீ போகாத, நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம். ஓகேவா? ஓகே தான். நான் போகிறேன். ஒயினை வந்து வேகமாக வெளியே போகணும். சிக்கி கீழே இப்படி கடிச்சு வச்சிருக்க? 10 நாள் தான் உன்னை பார்த்தாலே பயப்படுறான். கிச்சுக்கு நீ இப்படி கடிச்சு வச்சிருக்க பாரு. நெக்கெல்லாம் எவ்வளோ மார்க் இருக்குன்னு. நெக்கில் மட்டுமா கடிச்சேன். சரி ஈவினிங் இப்படிலாம் நடந்துக்காத. சாஃப்டா ஓகே தானே சிக்கி? ஆனாலும் அதெல்லாம் நான் பண்ணதை நினைக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஈவன் இந்த ஃபைலை மட்டும் சார் கிட்ட கொடுத்துறியா? என்ன ஓகேண்ணா? எதுக்கு? ஏய் இந்த ஃபைலை மட்டும் காமிச்சிட்டு வந்துடு. இன்னும் 1/2 ஹவரில் ஆஃபீஸ் முடிஞ்சிடும். மற்றவுக்கு மார்னிங் பார்த்துக்கலாம். அது இப்போ என்ன பண்ணுறது? நான் போலனாலும் திட்டுவாங்க. போனால் ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி தாங்க, நான் போய் கொடுத்துட்டு வரேன். வேணும் இந்த ஃபைலை வாங்கிட்டு மெதுவாக நடந்து வந்தான். சார் இவன் எப்போ வரான்? சார் யா கமன். சார் அது இந்த ஃபைலை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. என்ன ஃபைல்? கொடு. இந்தாங்க சார். ஜேகே ஃபைலை வாங்கிட்டு ஒயினே பார்த்துட்டு இருந்தோம். சார் ஃபைல். ஏய் இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பாக. சார் அது இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பாக. சார் அது ஏய் நீ வந்ததும் ஒன்று எழுத்து நான் எதுவும் பண்ணல, உனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன்ல. இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பாக ஓகே தானே? சார் அது எக்ஸ்கியூஸ் மீ சார். யா ஏய் உன்னை கேபின்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சார் அதெல்லாம் இருக்கட்டும், நான் உங்ககிட்ட பர்சனலாக பேசணும். தனியாக பேசு. என்ன சார்? அதான் சொல்கிறேன்ல, தனியாக அவள் இருப்பா, நீ பேசு. சார் நான் வேணா வெளியே இருக்குவா? ஒயின் நீ இரு. என்ன வேணும்? என்ன பேசணும் சொல்லு. அந்த பொண்ணு ஜேகே கிட்ட வந்துட்டு, சார் அது என்னன்னா அன்றைக்கி நீங்கள் எனக்கு கேபின்குள்ளே வராதுன்னு சொல்லிட்டீங்க. அதுலேருந்து நானும் வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு என்னமோ நான் சரியாக ட்ரை பண்ணால் எல்லாம் சரியாக நடக்கும்னு தோணுது. வாட்? கரைக்க தான் கல்லும் கரையும் சொல்லுவாங்களாம். நான் கரெக்டாக கரைச்சேன்னா எல்லாம் கரையும்னு தோணுச்சு. அதான் உங்களுக்கு ஓகேனா ரொம்பலாம் வேணாம், ஒரு 10 மினிட்ஸ் மட்டும்
நான் எது சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதில்ல. அதாவது சார், இதெல்லாம் ரொம்ப நார்மல் தான். நீங்கள் என்ன எம்ப்ளாயாக நினைக்காதீங்க. நானுமே ஒரு ரிச்சான ஃபேமிலியில் இருக்க பொண்ணு தான். உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன்னு புரியுதில்ல. நான் இதை கண்டினியூ பண்ணலாம் நினைக்க மாட்டேன். ஜஸ்ட் ஒரு தடவை போதும். உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? ஒரு பையன்கிட்ட எப்படி தான் வந்து பேசுவியா? அது சார். ஏய், உன்னை நான் இந்த ஆஃபீஸ்லேயே பார்க்கக்கூடாது. இதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸ் பக்கம் நீ வந்த, அதுதான் உன் லைஃப்லேயே லாஸ்ட் டேயாக இருக்கும். ஓகே சார். அது என்னன்னா, அந்த பொண்ணு ஜேக்கோட கையை டச் பண்ணும். ஏய், சொன்னால் புரியாது சார். சாரி சார், ப்ளீஸ். அது என்னன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் சார்கிட்ட க்ளோஸாக மூவ் பண்ணு, கண்டிப்பாக சாருக்கு பிடிக்கும்னு. அதான் சார் சாரி. ஏய், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஆஃபீஸ்க்குள்ளே என் கேபின்குள்ளே வந்து இவ்வளோ சீப்பாக செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு சாரியா? ஏன் அலையிற? அப்படி கேட்குதா? சார், அது ஐ லவ் யூ சார். நான் உங்களை லவ் பண்ணுறேன். எனக்கு எப்படி எக்ஸ்போஸ் பண்ணு தெரியல. அதனால தான். வாட்? லவ்வா? கெட் அவுட். சார் ஒரே ஒரு தடவை நான் என்ன சொல்கிறேன் கேளுங்க சார், ப்ளீஸ். ஐ லவ் யூ சார். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போக ஆசைப்பட்றேன் சார். ப்ளீஸ் சார், உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ண எனக்கு சான்ஸ் கிடைக்கல. அதான் ஐம் சாரி சார். ப்ளீஸ், ஐ லவ் யூ. ஏய், லவ்வா? அதை இப்படி தான் பட்டனை கழட்டி காட்டுவியா? சார், அது ஒன்று வெளியே போன்னு சொன்னேன். இல்லை வெளியே வரியா? எல்லோரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி அனுப்புவேன். பரவாயில்லையா? சார், அது கெட் அவுட். சார் நான் வெளியே போகிறேன். ஆனால் நிஜமாகவே நான் உங்களை லவ் பண்ணுறேன் சார். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஓ காட். ஒயின் அங்கே நடக்கிறதுலாம் பேன் பார்த்துட்டு இருந்தா அந்த பொண்ணு அங்கேருந்து சோகமாக வெளியே போனோம். ஒயினும் ஃபைல் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புனான். ஏய், ஈவினிங் கண்டிப்பாக. சார், அது ஒயின் நீயும் இரிட்டேட் பண்ணாத. ஈவினிங் கண்டிப்பாக என் கூட கெஸ்ட் ஹவுஸ் வர்றேன். அது சார் வர்றேன், அவ்வளோதான். ஓ ஓகே. ஜேகே எப்படா ஆஃபீஸ் முடியும்னு பார்த்துட்டே இருந்தான். ஒயினும் வாட்சில் டைம் பார்த்துட்டே இருந்தான். ஆஃபீஸ் முடிஞ்சதுமே ஒயின் அங்கேருந்து வேகமாக கிளம்புனான். தேம், என்னடா தேம், நீ கேபில் போயிடுறியா? நான் என்ன அகேன் அவளா? அது எனக்கு ஓகே தான். நான் போகிறேன், நீ வா. தேங்க்ஸ்டா. ஓகே. தேவன் கேபிலேருந்து வெளியே வரும்போது ஜேகே அவன் கூட வெளியே வந்தோம். எங்கே இவ்வளோ ஆளை காணோம்? ஜேகே வைன் எங்கே இருக்கான்னு தேடி தேடி பார்த்துட்டே இருந்தோம். எங்கே போனோம்? ஈவினிங் கண்டிப்பாக வான்னு சொன்னேன்ல. ஜேகே எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு வைன் கிளம்பிட்டான்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தேத்தியான். என்னடா என் கூட வா, செஞ்சு போகலாம். என்னாச்சுடா? அது போகலாம் வா. ஏண்டா என்னாச்சு? அவளை மீட் பண்ண போலையா? அது ஏன் நம்ம சேர்ந்து போகலாம் வான்னு சொன்னேன். சரி வா. தேவும் ஜேக்கையும் காரில் போய்ட்டு இருந்தாங்க. டிஜேகே என்னாச்சுடா? வரமாட்டேன்னு சொல்லிட்டலாம் என்ன? டேய் பேசாமல் வரியா? ஏய் என்னாச்சுடா? நீ வேணா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தரேன்னு சொல்லலாம்ல? டேய் பேசாமல் வரியா?